ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலவெளியில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்து கொண்டிருக்க, இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையான கால வேளையில் தேவனாய் கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அவர் சுமந்து வருத்தங்களை அவர் சுமந்தார். நாம் இந்த பாரங்களை சுமக்க வேண்டாம் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். அவர் சிலுவையை சுமந்தது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாவங்களையும் சுமந்தார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்கிறது. பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை விருத்தி உண்டாகாதபடி தடை உண்டு பண்ணுகிறது. பாவங்கள் தேவனிடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. பாவம் ஒரு இருள், பாவம் அது நிந்தை, பாவம் ஒரு அவமானகரமான வாழ்க்கை. ஆனால் 1 பேதுரு 2 அதிகாரம் 24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். இயேசு இன்றைக்கு என்ன சுமந்தார் என்று நாம் கவனிக்கும் பொழுது, இந்த சிலுவை தியான வேளையில் நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு சுமந்தார், சுமந்து அதை தீர்த்தார். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு எவைகளை சுமந்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 11 அவர் நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அந்த வசனம் முழுவதுமாக, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சுமந்து தீர்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய மீறுதலை சுமந்து தீர்க்கிறவராக இருக்கிறார். அதே ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாம் பாடுபடக்கூடாது என்பதற்காக அவர் தாமே பாடுபட்டார். நாம் பாடுபடக்கூடாது என்பதற்காகவே அவர் சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் எண்ணினோம். இன்றைக்கு நாம் முதலாவது பார்க்கும்போது, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களை சுமந்தார். அந்த நோய்களை சுமக்கும்படியாக, நம்முடைய பலவீனங்களை சுமக்கும்படியாக அவர் சுமந்து தீர்த்தார். கடைசியாக கலாத்தியருடைய புஸ்தகம் 3 அதிகாரம் 13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். தனாலிலே கூட இயேசு நமக்காக எவைகளை சுமந்தார் என்று பார்ப்போம். ஆனால் பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். அதற்காக தான் அவர் சாபமாக அன்றைக்கு மரத்தில் அவர் தொங்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று அந்த சாபங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். இன்றைக்கு நாம்
அற்புதமாக நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய பாரங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதலை தரும்படியாக தான் இயேசு எல்லாவற்றையும் சுமந்து அந்த கோரமான சிலுவையிலே அவர் மரித்தார். நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவியத்தை, உங்கள் வேலையை, உங்கள் வருமானங்களை கர்த்தர் இந்த காலங்களில் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.